வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நாணயம் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, 5 பைசா ஒரு 2 நாணயம் பற்றி பார்க்க போகிறோம். கொஞ்சம் விலை வந்து அதிகமாக இருக்கும், அந்த நாணயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம உருவாக்கின சேனல் தாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் நாணயத்தை பற்றின தகவல் தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச நாணயங்களை பற்றினா எல்லா நாணயத்தை பற்றி தகவல் எனக்கு தெரியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதை நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு அது பயனடைஞ்சு அதை வச்சு நீங்கள் பயனடைஞ்சிங்கன்னா ஓகே. அதாவது மெயின் மோட்டோ என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த நாணயங்களை வச்சு அதை வியாபாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏமாறுறாங்க இல்லையா, அந்த மாதிரி நடக்கக்கூடாது. நம்ம சேனல் பார்க்கும்போது ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும் அப்படின்றது தான் நம்மளுடைய நோக்கம், சரிங்களா? இன்னொன்று என்ன அப்படின்னா, பழைய நாணயங்களை கையில் வச்சுருப்பாங்க, பட் அதோட விலைவாசி தெரியாது. ஆனால் அந்த பழைய நாணயங்களை வச்சு வீடு வாங்கிடலாம், இடம் வாங்கிடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ அதுவும் அவங்களும் வந்து வீடியோ செக் பண்ணும்போது இந்த மாதிரி என்ன விலை அப்படின்றத தெரிஞ்சுக்கிறவங்க இல்லையா. ஸோ அதுக்காண்டி தான் நம்மளுடைய அதோட அந்த நோக்கம் தான் நம்ம சேனல். ஸோ இதில் வந்து நீங்கள் நாணயங்களை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க அவங்க வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய தேவை வந்து இருக்காது. ஏன்னா புதுசாக வந்து என்ன இது மாதிரி தகவல் தான் வரும் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ அது மாதிரி என்னுடைய பாணியில் நான் பொறுமையாக தான் வந்து தகவலை வந்து சொல்லுவேன். ஏன்னா புதுசாக ஒருத்தர் வந்து உள்ளே வராரு, அவர் பார்த்தா கூட நம்ம சேனலில் பார்க்கும்போது நாணயத்தை பற்றி ஒரு புரிதல் அவருக்கு ஏற்படணும். அந்த ஒரு இதில் தான் நம்ம வீடியோ இருக்கும், சரிங்களா? ஸோ வாங்க இன்றைக்கி என்னென்னு பார்த்துருவோமா. 5 பைசாவில் 1984ங்க. 5 பைசா ஒரு தடவை நிறைய வருஷம் அச்சடிக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது 84 to 94. அதில் 84ல் கல்கட்டா மின்ட்டு, சரிங்களா? 3500 விலை போட்டிருக்கு. மற்ற நாணயம் வந்து எதுவுமே பெருசாக விலை இல்லை பாருங்கள். 30, 20, இந்த இங்கே ஒரு இடத்துல 100, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 150 இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த கல்கட்டா மின்ட்டு பொறுத்தவரைய 3500 இது மட்டும் கொஞ்சம் விலை கூட. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 கிராம் தாங்க இருக்கும் நாணயம். அலுமினியம் தான், 5 பைசா அலுமினியம். அதோட மெட்டல் வந்து அலுமினியம். 1 கிராம் தான் இருக்கும். நாணயத்தை இப்படி கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னு வைங்களேன், தகடில் எப்படி தகடை பிடிச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி ரொம்ப லேசாக இருக்கும். ஒரே 1 கிராம் தான். வருஷம் பாருங்க 1984 மின்ட்டு கல்கட்டா மின்ட்டு. கல்கட்டா மின்ட்டு மீன்ஸ் வருஷத்துக்கு கீழே எந்த ஒரு மின்ட்டுமே இருக்காது. முடிஞ்சால் அந்த நாணயத்தோடைய ஃபோட்டோ கொடுக்குறேன். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நாணயங்களை பற்றி நீங்கள் வந்து ஏதாவது பார்க்கணும், ஃபோனில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா numista.com நான் கொடுக்குறேன் ஸ்க்ரீனில். numista.comல போய் நீங்கள் எந்த நாணயத்தை பற்றி போட்டாலும் அதில் வரும். ஓரளவுக்கு தகவல்கள் வந்து அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடச்சிரும். நமக்கு அந்த வெப்சைட்லேயே தகவல் கிடச்சிரும். விலையை பொறுத்தவரை நம்ம எதையுமே வந்து இது பண்ண முடியாதுங்க. அதாவது புக்கு ரேட்டை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம இது பண்ண முடியாது. நியூஸ்டாவில் போட்டிருக்க விலையை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம வந்து இது பண்ண முடியாது. ஸோ விலையை பொறுத்தவரை மார்க்கெட்டை கண்காணித்தா தான் அந்த ஒரு இதுதான் ஓரளவுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்கும். இந்த ரேட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ நிமிஸ்டா இந்த .comல வந்து நீங்கள் தாராளமாக போய் எந்த நாணயமாக இருந்தாலும் செக் பண்ணிங்கன்னா அதனுடைய தகவல் வந்து இப்போ நான் ஸ்க்ரீனில் போகிறேன். இந்த மாதிரி தகவல் வந்து உங்களுக்கும் கிடைக்கும், சரிங்களா? ஸோ தாராளமாக போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு 5 பைசாங்க. ஸோ ரெண்டுமே 5 பைசா தான், ஆனால் வருஷம் வேறு ப்ளஸ் மெட்டலும் வேறு. இது வந்து காப்பர் நிக்கலில் வரனால கொஞ்சம் வெயிட் இருக்கும், சரிங்களா? காப்பர் நிக்கல் நாணயங்கள் வெயிட்டு கூட. அது 1 கிராமு அலுமினியம், இது வந்து 4 கிராம்ஸ் வரும், சரிங்களா? காப்பர் நிக்கல். இதோட இதில் எது ரேட் கொஞ்சம் அதிகம்னு பார்த்தீங்கன்னா 1965 ஹைதராபாத் மின்ட்டு. அதாவது ஸ்டார் மின்ட் இருக்கணும். 1965 வருஷத்துக்கு கீழே ஸ்டார் மின்ட் இருந்தால் விலை வந்து 1200 முடிய போகும், சரிங்களா? நான் முடிஞ்சளவுக்கு ஏதாவது நியூஸில் தகவல் கிடைச்சாலும் நான் ஸ்க்ரீனில் போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் செக் பண்ணிக்கோங்க. மெட்டல் வந்து காப்பர் நிக்கல் 4 கிராம் வெயிட் இருக்கும். வருஷம் வந்து மற்றது இங்கே ஹைதராபாத் மின்ட்டு 500 போட்டிருக்கு பாருங்கள். 1964 ஹைதராபாத் மின்ட்டு 500, 65 ஹைதராபாத் மின்ட்டு 1200, 66 பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கல்கட்டா மின்ட்டு 300, சரிங்களா? ஸோ இந்த 2 நாணயங்களை பற்றி தான் இன்றைக்கி வந்து சொல்லலான்ட்டு இருந்தேன், அதை சொல்லிவிட்டேன். மற்ற தகவல் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாணயங்களை பற்றி யாராவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்கள் நண்பர்களுக்கு நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. Thank you so much.